ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போனால் மகளிர் தின சிறப்பு போட்டி நம்ம வச்சுருந்தோம். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அமைச்சிருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யாரோடது உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணி நல்லா இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் யாரோடது அதிகமாக ஓட்டிங் போயிருக்குன்னு தெரியும். அதே மாதிரி ஒருத்தர் தான் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு யார் யார்தெல்லாம் பிடிச்சிருக்கோ யார் யார்தெல்லாமே அவங்களோட நேமை நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நான் அவங்களோட நேமை போட்டு தான் நான் போட்டிருக்கேன். இந்த ஓட்டிங்கை பார்த்திங்கன்னா நம்ம கம்மிங் சாட்டர்டே தான் நம்ம எடுக்க போகிறோம். அன்றைக்கே என்ன கிஃப்ட்டுன்னு சொல்ல போகிறோம். இப்போ ஒவ்வொருத்தர் தான் பார்க்கலாம். வணக்கம். மகளிர் தின சிறப்பு கவிதை. கண்ணே மணியே என்று கவிதைகள் 1000 உனக்குண்டு. சிங்கப்பெண் தங்கத்தாரகை என்று மங்கை உனக்கு மகுடங்கள் நிறைய உண்டு. ஆனால் பெண்ணே, புதுமை பெண்ணின் பெருமை பேசும் கவிதையல்ல இது. கயவர்களின் சிறுமைத்தனம் தவிர்க்க உன் விழிப்புணர்வுக்கான விதை தூவவே இந்த கவிதை. பூத்தொடுத்த கையால் வாளெடுத்து போர் தொடுத்த ஜான்சிராணி லட்சுமிபாய் கதை கேட்டு என் மூத்த தலைமுறை வளர்ந்தது. கள்ளிப்பாலுக்கு தப்பி பிழைத்த கதை சொல்லியே என் தலைமுறை அழுத்தது. ஆனால் என் மகளே, தாய்ப்பால் மறந்து தரையில் நடைபழகும் முன் கயவனின் கண்ணில் படாமல் பொத்தி வளர்க்கும் போதாத காலம் இது. தனியொரு பெண்ணாய் விண்ணில் உலா வந்து தன்னிகரில்லா சாதனை ஒரு புறம், இனியொரு பெண்ணால் மண்ணில் தனியே உலா வர முடியா வேதனை மறுபுறம். எனவே என் மகளே, பள்ளிக்குச் செல்கிறாயா? தள்ளி நின்றே உறவாடு. அன்பு சகோதரியே, பணிக்குச் செல்கிறாயா? பிணிக்கு மருந்து போல் நட்பு வைத்துக்கொள். கயவனுக்கு அறிவுரை சொல்லாமல் சுயம் தொலைக்கச் சொல்வதாய் சலித்து கொள்ளாதே. இறை தேடும் மிருகங்கள் என் உரை தேடி படித்திடுமா என்ன? சலிக்காதே என் மகளே, விழித்துக்கொள். அன்பிற்கு வளைந்து கொடு. ஒடிந்து விழும் அளவிற்கு வளையாதே. ஒடியும் முன் நிமிர்ந்து நிற்கும் திறனோடு வளைந்து கொடு. தரணி எங்கும் நம் தடங்கள் பதிக்கலாம். நிமிர்ந்த நன்னடையோடு எழுந்து வா என் மகளே. அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கீதா காரைக்குடி. இவங்க பார்த்திங்கன்னா அழகாக கோலத்திலே ஓவியம் வரைஞ்சி பெண்களோட சாதனை எல்லாமே வரைஞ்சி ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினத்தன்னைக்கு நான் ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது என்னென்னா, இப்போது ஒரு ஃபேமிலியில் ஒரு மேல் ஃபேமிலிக்காக குக்கிங்கோ இல்லை வீட்டு வேலைகள் எது செஞ்சாலும் இந்த சொசைட்டி எப்படின்னா, லைக் அவரை பரவாயில்லப்பா, அவர் குடும்பத்துக்காக இவ்வளோ செய்கிறாரு, பரவாயில்ல, குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுறாரு, ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு அவரோட அதை நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அவர் ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். அதே அந்த வீட்டில் இருக்கிற உமன்ஸ் அவங்க இதே வேலையை ரெகுலராக செஞ்சாலுமே நம்ம அதை அவ்வளோவா பாராட்டுறதில்ல. நம்ம அது ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அது அவங்களோட கடமை, அவங்களோட டியூட்டி, அதுதான் அவங்களோட ரெகுலர் வேலையும் அதுதான் அப்படின்ற மாதிரி. பட் இது எந்த அளவுக்கு அன்ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஸோ நம்ம எல்லோரும் அதை மாறுவோம். அனைவருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி உமன்ஸ் டே. பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண் மென்மையான சுமை தாங்கி, வலிமை குறைந்த பலசாலி, பொறுமையான போராளி, அவதாரங்களின் ஒரு பிறவி, அவளே உயிர்களின் அச்சாணி, உறவுகளின் உயிர் நாடி. பெண்ணே, உன்னை மதிப்பவர்களுக்கு மலராயிரு, உன்னை மிதிப்பவர்களுக்கு முள்ளாயிரு. அப்பெண்ணின் மகத்துவம் போற்றுவோம்.
என்றும் அவள் சுயமரியாதை பாதுகாப்போம். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. நெக்ஸ்ட்டு வந்து பிரியா கிருஷ்ணமூர்த்தி ஈரோடு. இவங்களோட கவிதை வந்து ஆடியோ அமைச்சிருந்தாங்க, அது வந்து சப்போர்ட் ஆகலை. அதுக்காக வந்து அவங்களோட கவிதையை நானே வாசிச்சுலாம் இருக்கிறேன். மறு ஜென்மத்திலாவது மகளாய் அல்ல மலராய் பிறக்க ஆசை உன்னை பார்த்த பின். நெக்ஸ்ட் இம்ரான் ஃப்ரம் சென்னை. இவரோட கவிதை நானே வந்து வாசிடுறேன். பிரிவி தந்த தாயை போற்றி, தாய்மை ஈடு செய்யும் மனைவி போற்றி, தாயான அக்கா போற்றி, தங்கமான தங்கை போற்றி, என் பாதி உயிரான மகளை போற்றி, கற்பித்த அம்மா போற்றி, பிரியமான தோழி போற்றி, அனைத்து பெண்மையும் போற்றி போற்றி, இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இப்படிக்கு இம்ரான். என் புள்ளங்களே, இப்போ நான் கடந்து வந்த பாதையை சொல்ல போகிறேன். நானும் கல்யாணம் பண்ணி நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். நமது நெருங்கிய உறவுகள் பணத்தை முன்னே வச்சு நம்மளை கேலி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வயசில் 2 ட்வின்ஸ் பெண் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு டிஎன்பிசிக்கு படித்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் குரூப் 2 பாஸ் பண்ணி தலைமைச் செயலகத்தில் ஆஃபீஸர் கிரேடில் வேலைக்கு போனேன். நெக்ஸ்ட்டு வீடு கட்டலான்னா அதுக்கும் எதிர்ப்பு. உங்களுக்கு ஜாதகம் சரியில்லைன்னாங்க. நான் கட்டியே தீருவேன்ட்டு நட்புகளோட உதவியால் அதையும் முடித்தேன். வேலை வீடு இதெல்லாம் உலகத்தை திருப்தி பண்ண செஞ்சது. கார்டனிங்கில் இறங்கினேன். முதல் முறையாக என் சொல் திருப்திப்பட்டுச்சு. நான் பிளான்ஸ் மேலே காட்டுற அன்பை அவங்க பல மடங்காக பூக்கள் மூலமாக திருப்பி தராங்க. ஒரு லவ்வரை போல் தினமும் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. கண்டென்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட், அதாவது நம்ம செயலும் நோக்கமும் நல்லதாக இருந்தால் நமக்கு யூனிவர்சல் பிளஸிங்ஸ் கிடைக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. மகளிர் தின கவிதை. பெண்ணே நீ உயிரோவியம், தன் இனத்திற்கு உதவும் காக்கையைப் போல பெண்களுக்கு தடைகள் போடாமல் படிக்கல் போடுவோம். பெண்ணே நம்பிக்கை எனும் சிறகுகளை தூரிகையாக்கி உன் கனவுகளை சித்திரமாய் வடிப்பாயாக. மகளிர் தின வாழ்த்து. வணக்கம், என் பெயர் லதா. நாங்கள் சென்னையில் வசிக்கிறோம். அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அரிது அரிது மனிதனாக பிறத்தல் அரிது, அதனினும் அரிது பெண்ணாக பிறத்தல். தாயாய், தந்தையாய், தமக்கையாய், தோழியாய், அனைத்துமாய் உருமாறியவள் பெண். ஆணுக்கு இணையாய் படிப்பிலும் வேலையிலும் ஒலிம்பிக் போட்டியிலும் இக்காலத்தில் மாடித் தோட்டம் அமைப்பதிலும் முதலாக நிற்பவள் பெண். இம்மண்ணை ஆள பிறந்தவள் பெண். இப்பூமியில் பெண் இல்லையேல் அணுவும் அசையாது. அவள்தான் பெண். பாரதி கண்ட புதுமை பெண். இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வீராஸ் கார்டனுக்கு நன்றி. வணக்கம். பியூட்டி நேச்சர் வேர்ல்டு எனக்கு அப்படி தான் வரும் இந்த சேனல். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் இருந்தது. சூப்பர் நேம் அந்த நேம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நியூமராலஜி பார்த்தீங்களோ தெரியல, வீராஸ் கார்டன்னு மாற்றிட்டீங்க. மேம் உங்களை நான் என்ன வீடியோ கேட்டால் நீங்கள் என்ன மேம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. நம்ம வீடியோவே அப்படி தான் எங்கேயாவது போய் எங்கேயாவது வரும். எனக்கு இந்த கவிதையெல்லாம் பேச வராது. நார்மலாக என்னவோ அதுதான் பேசுவேன். அடினியமில் வந்து எனக்கு பெரிய பெரிய சப்போர்ட் கொடுத்து எனக்கு இந்த யூடியூப் ஃபீல்டில் அதாவது சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்களுக்கு ஒரு தான் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிறது. அதில் ஒரு யூடியூபர் இன்னொரு யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறதுலாம் வேறு ஒரு லெவல் ஆசீர்வாதம் தான் சொல்லுவேன். அந்த வகையில் நீங்கள் எனக்கு பண்ணுற சப்போர்ட் நான் உங்களுக்கு பண்ணுறதுன்னு நிறைய யூடியூபர்ஸ் நம்மளுக்குள்ளே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஆரம்பகட்ட காலத்தில் நான் ஃபாலியேஜ் சேல் பண்ணுறதுலேருந்து எனக்கு தமிழ்ச்சி கார்டன் ஒரு போர்டு கொடுத்து நீங்கள் கொடுத்த ராசியோ என்னமோ தெரியல, தமிழ்ச்சி கார்டன் வேறு லெவலில் போயிட்டுருக்குது. நான் ஓட்டுக்காகலாம் இது பேசலை, உங்களுக்கே தெரியும். அப்படியே ஆண்டுகோள் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசிடுவேன், அவ்வளோதான். கவிதை அப்படின்னா என்ன சொல்கிறது, கவிதை ஏதோ சொல்லியிருந்தீங்க நீங்கள், கவிதை இல்லை எதுனாலும் நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி. சுட்டு போட்டாலும் அது வராதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ எனக்கு வந்து இந்த கார்டனிங் ஃபீல்டில் இதை நம்மளோட பேஷனாக பண்ணிகிட்டு இருக்கோன்னா ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு போய் பண்ணும்போது அந்த சப்போர்ட் அப்படிங்கிற விஷயத்தை எங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லணுன்னு இருக்கேன் நான். நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் பெரிய லெவல். அதேமாதிரி ஒருத்தவங்களும் நம்மக்கிட்ட பிளான்ட் வாங்கி நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து பெரிய விஷயம். இப்போ நீங்கள் என்கிட்ட வீடியோ கேட்டு நான் இதை உங்களுக்கு கொடுக்குறேன்னா இது உங்களுக்கு நான் பண்ணுற சப்போர்ட். இதை பார்த்து மற்றவங்க வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிளான்ஸை வந்து பேஷனுக்காக வளர்த்தும் சேல் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு போகுது இல்லையா.
இது வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன். வீடியோக்காக வந்து சேல் பற்றி பேசாமலோ இல்லை மற்றது இது பண்ணாமலோ அது நான் இருக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கணும், நம்மளுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு இது அமையணும். அது இந்த யூடியூப் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு வந்து நான் சொல்லுவேன். அதில் நம்ம நேர்மையாக என்ன நம்ம கொடுக்கணுமோ அதை நம்ம காமிச்சு பண்ணும்போது அது கிடைக்கிற சப்போர்ட் இருக்குல்ல, அது பெரிய விஷயம். ஆரம்பகட்ட காலத்துலேருந்தே உங்களோட சேனல் நான் பார்க்குறேன். நிறைய பேருக்கு அடியும் சீட்ஸ் கொடுக்குறீங்க, அடியும் பிளான்ஸ் கொடுக்குறீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். இதில் இந்த உமன்ஸ் டேக்கு நான் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, மேல் டாமினேஷன் இருக்குது எல்லாமே அப்படிலாம் பேசுவோம் இல்லையா. ஸ்ரீதர் வந்து அப்படி நினச்சிருந்தா நம்மளை வந்து இந்த மாதிரிலாம் விமன்ஸ் வந்து கேட்டிருக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஹம்புளாக வீடியோ போட்டதும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி மேம் ஒரு வீடியோ பண்ணுங்களேன் மேம் அப்படி நம்மளை மதித்து கேட்டாங்களே, அதை நான் ரொம்ப மதிக்கிறேன் நான். ஸோ நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். மற்றபடி தம்பி கொடுக்குற எல்லா பிளான்ஸுமே சூப்பராக தான். லாஸ்ட் இயர் கூட நான் சீட் பிளான்ஸ் வாங்கினேன், எல்லாமே சீட்ஸோடு தான் வந்தது. அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஒரு பையனாக இருந்து மாடித்தோட்டத்தை அழகுபடுத்தி அதுக்கப்புறம் கனஜீவாமிர்தமே சேல் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஸ்ரீதரோட சேனல் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா சூப்பரான இன்ஃபர்மேட்டிவ் இதெல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய வீடியோஸ் பண்ணுங்கள் ஸ்ரீதர். நம்ம வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி கணக்கு போடாமல் இப்போ அவங்க ஸ்ரீதர் வந்து இந்த வீடியோலாம் கேட்கணும் இப்படி பண்ணணும் இல்லை, விமன்ஸ் டேக்கு நம்மளெல்லாம் பெருமைப்படுத்தணும்னு நினச்சிருக்காங்கல்ல, அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயமா வந்து நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் இதை செய்வாங்க அப்படின்னு தெரியாது. இந்த ஒரு தாட்டுக்காகவே ஹேட்ஸ் ஆஃப். இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணணும், இதில் இன்னும் நிறைய இன்னோவேட்டிவான விஷயங்கள் நீங்கள் செய்யணும். இதிலேருந்து வர சீட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறதுன்னா, தமிழச்சி கார்டனில் வந்து இதிலேருந்து வர சீட்ஸை வந்து இந்த வருஷம் நம்ம ஃப்ரீயாகவே ஒரு ஆளுக்கு ஒரு 5 சீடு கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம். பட் பிளான்ஸ் வாங்குறவங்களுக்கு இது ப்ரமோஷனாகவும் நீங்கள் நினச்சிக்கலாம், இல்லை ஒரு அறிவிப்பாகவும் எடுத்துக்கலாம். பட் எல்லாருக்குமே இதிலேருந்து நான் நிறைய சீட்ஸ் வரும்னு நான் வந்து நினச்சிருக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஒரு சீட் பாட் தான் இருக்குது, இனிமேல் நிறைய வரும். இதோட ஃபுல் வியூ நான் காமிச்சிட்றேன். சூப்பராக இருக்காங்கல்ல இவங்க. வேறு என்ன ஸ்ரீதர், நான் வேறு என்ன பேசணுன்னு தெரியலையே, சொல்லி கொடுத்த மாதிரியே பேசிட்டேன் ஸ்ரீதர். சும்மா சொன்னேன், அப்படிலாம் கேட்கல. ஸ்ரீதர் ஒரே ஒரு இது தான் வீடியோ போட்டு லிங்க் அனுப்புனாங்க. நான் அனுப்பணும்னு நினச்சேன். நான் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் நல்லா பண்ணி சூப்பராக கொடுக்கணும்னு எண்ணம் இருந்துச்சு. பட் டைம் இல்லை, அதனால தான் இந்த வீடியோ. ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா. காட் பிளஸ் யூ ஸ்ரீதர். எல்லாரோட வீடியோவும் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து மீண்டும் வந்து ஒரு நன்றி. இந்த போட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் அதுவும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வீராஸ் கார்டன் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.